எல்லோருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம எல்லா காயும் கலந்த காய் அவியல் செய்ய போகிறோம். அவியல் கூட்டு அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய், தக்காளி 4 தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 11 வகை காய்ங்க எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸு, அவரைக்காய், கோழி அவரை, மொச்சக்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, நெல்லிக்காய் 1, கத்தரிக்காய், கேரட்டு, வாழைக்காய், பரங்கிக்காய், மொச்சக்காய், பட்டாணி, எல்லா காயும் கலந்து இன்றைக்கி நம்ம ஒரு கூட்டு செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காய், சோம்பு, கசகசா, கிராம்பு, ஏலக்காய் 2, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். அதோட ஏலக்காய் 2, பட்டை கிராம்பு அதோடய போட்டுடலாம். இது போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு பொரிச்சு விடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் அப்படியே வணக்கி விட்டுறலாம் கரண்டியில் ஒரு 2 நிமிஷம். வணக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வணங்கினா தான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஏன்னா காய் அதிகமாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து தக்காளி கரையிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா இது மாதிரி வணங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலையும் புதினா இலையும் அதோடு சேர்த்து விட்டு அதையும் கொஞ்சம் இப்படி லைட்டாக வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா இப்போ வாடை நல்லா அந்த பூண்டு வாடைக்கு நல்லா இதாக இருக்குது பாரு. நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்ங்க எல்லா காயும் கலந்துடலாம். அதோட நான் காய் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதோட பட்டாணி, மொச்சக்காய் எல்லாமே போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சு ஒரு நெல்லிக்காயும் அதோட சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதையும் அதோட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நம்ம போதுமான அளவுக்கு வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். காய் வெந்து வர அளவுக்கு இது பண்ணால் போதும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அதோட மல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.